ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2 டைம் சொல்கிறதுக்கான காரணம், நம்ம இந்த லாஸ்ட் மந்த்து ஜூலையில் பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக உள்ளே வந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் ஒன்றும் கூட இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு வருது அப்படின்றத நான் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் 2 டைம் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி, மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரியாலிட்டி பற்றி, அதாவது நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்படி போகும்னு வரேன்னு சொல்லிடுறோம். ஆனால் அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் 100 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றப்போ அது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 100 பேர் சொல்லித்தராங்கன்னா அதில் 10 பேருக்கு வந்து ஸ்ட்ராங்காக புரியும். மிச்சம் 90% மக்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாக. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். அவங்க மேபி அவங்க யாரையாச்சும் ஃபாலோ பண்ணுறவங்க தவறாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய வீடு கமிட்மெண்ட் இருக்கலாம், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையோட சவாலை மேற்கொள்ள சொல்லணும்னா அந்த 90% மக்கள் வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களால கற்றுக்க முடியாமல் போயிடுது. ஆனால் மிச்சம் இருக்கிற 10% வந்து அதை ஸ்ட்ராங்காக நம்பி அதை வந்து ஒழுங்காக அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வராங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் காலையில் மூமெண்ட் அவைலபிள் இல்லை. ஜஸ்ட் என்னோடய வியூஸ் மட்டும் ஷேர் பண்ணி இன்றைக்கி என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸோட வியூஸை நான் ஷேர் பண்ணேன். காலையில் நான் ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு அவர் ஷேர் பண்ணியிருந்தேன்னா, சார் நான் இந்த 200 EMI லைனுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் சார், நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கா பாருங்கள். ஸோ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் மேலே போகிறதுக்கான ஒரு வியூ சார். ஸோ அவர் பர்டிகுலர் ப்ரைஸை சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களுடைய விருப்பம் அது. நான் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். அதாவது ₹1 ரிஸ்க்கு, அதுக்கு எதிராக ₹2 அல்லது ₹3 என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கான்ஃபிடென்ஸ். அதே மாதிரி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. சிஸ்டம் க்ளோஸ் மை சிஸ்டம் சார் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணியிருந்தார் பாருங்கள். 9 மணி 11 நிமிஷம். 9 மணி 11 நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 9 மணி 11 நிமிஷத்துக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிட்டார். அது நம்ம இதுலேயே ஃபார்வர்ட் நம்ம ப்ரைம் குரூப்லேயே ஷேர் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஷார்ட்கட்டில் நோக்கி வராங்கன்னா, சார் நான் எனக்கு கேபிட்டல் எவ்வளோ ஆகணும், என்கிட்ட காசே கிடையாது, நான் ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன், என்கிட்ட வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அப்புறமா என்னை எப்படியா சேர்த்து விட்டுருங்க, அப்புறமா வந்து என்கிட்ட ஒரு ₹1,00,000 தான் இருக்குது, எனக்கு நிறைய லாஸ் ஆகிட்டு, இந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாமா, எப்படி என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிட்டு அதனால் ப்ரைம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் யாரோ ஒரு சிலர் தான் வந்து சார் நான் கற்றுக்கலான்னு இருக்கிறேன், அதனால் ப்ரைம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க ரொம்ப கம்மி. ஆனால் இந்த ஷார்ட்கட்டில் ரூட்டை நோக்கி பயணிக்கிறவங்க தான் அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். அதை ஜாயின் பண்ணிட்டா என்னோடய லாஸ்லாம் ரிகவர் ஆகிடும் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்னமும் பார்த்து இன்றைக்கி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்து அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. சார் என்கிட்ட காசு இல்லை, ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க, வெறும் 3000 தான் இருக்குது, வெறும் 2000 தான் இருக்குது. இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து. ஸோ அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க காசை அதை எப்படி சேவ் பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ணிங்க. அந்த தயவு செஞ்சு அந்த காசை உங்களுடைய ஃபேமிலிக்காக யூட்டிலைஸ் பண்ணிங்க. மேபி உங்களுடைய வீட்டோடைய செலவுக்கு அதை பயன்படுத்திங்க. ஏன்னா இந்த கட்டாயப்படுத்தி நம்ம ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடந்தால் நம்ம ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் மேலே தடவிட்டு அப்படிலாம் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அது முற்றிலும் கற்றுக்கிறது லாங் டைம் ப்ராசஸ் போகும். அதனால தான் உங்களுக்கு அந்த 6 மாதம் வந்து ப்ராசஸ் வந்து கொடுத்துருந்தேன். அந்த வெறும் 3000க்கு 6 மாதம் வந்து அந்த ஆஃபர் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நிறைய பயன்படுத்திட்டீங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்னென்னா, அந்த பார்த்துட்டு என்னுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிக்க முடியுமா அப்படிங்க? கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லைனா முடியாது. ஓகே, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ரிஸ்க் ரிவார்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் போகலாம். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்தை, ஏன்னா சைக்காலஜியில் பிரச்சனை வந்து முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு அது பிரயோஜனம் கிடையாது. பாருங்கள், ரிஸ்க் எவ்வளோ பாயிண்ட்டு பாருங்கள். 71 ஸ்டாப் லாஸு, 76 என்ட்ரி, கிட்டத்தட்ட 97 வந்து டார்கெட்டு. அப்போது நமக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 1:4 வந்து டார்கெட் வச்சுருக்காரு. ரிஸ்க் எவ்வளோ தான் வச்சுருக்காரு. அப்போ நமக்கு இதில் என்னென்னா, மார்க்கெட் வேறு மேலே மூவ் ஆகிட்டு திரும்ப சப்போஸ் கீழே வந்துருச்சுன்னா கூட எவ்வளோ ரிஸ்க்கு, கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் ரிஸ்க்கு. ஓகே, ஆனால் மேலே எவ்வளோ கிடைக்குது, 20 பாயிண்ட் கிடைக்குது. ஓகே, மேலே இங்கே எங்கன்னா ட்ராவல் ஆகட்டும், இங்கே மறுபடியும் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் அவங்க கண்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் புதுசாக வந்திருக்கவங்க அந்த ஷார்ட்கட்டில் சீக்கிரமாக பணக்காரவங்கலாம் பயப்படுவாங்க. ஐயோ மார்க்கெட் ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அந்த 5 பாயிண்ட் எஸ்எல் போய்டும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இதில் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாத வரலும் உங்களால் ப்ராஃபிட்டபுளாக வர முடியாது. அதுக்கப்புறம் ஃபைனலாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். 9 மணி 10 வெறும் 4 நிமிஷத்தில்
என்ன சார் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ சார் க்ளோஸ் மை சிஸ்டம். இது பாருங்கள், க்ளோஸ்டு மை சிஸ்டம் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், க்ளோஸ்டு மை சிஸ்டம். ஏன்னா அவரோட வேலை முடிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட 311 பாயிண்ட் மேலே மூவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இன்னும் மேலே போகுமா தெரியாது, இல்லை இப்போ ரிவர்ஸ் வந்துடுமா தெரியாது. ஆக்சுவலாக வந்து தெரியாது அப்படின்றது தான் ஒரு நிஜம். ஆனால் இப்படி போனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்றது வந்து அதுவும் நிஜம். ஸோ எது ரியல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? ஜஸ்ட் இந்த ப்ரைம் குரூப் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா எல்லோரும் வந்து எவ்வளோ கேபிட்டல் வேணும், எவ்வளோ ப்ரொடெக்ட் இருந்தால் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், லாஸை ரிகவர் பண்ணிக்கலாம். நீங்கள் பணத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எப்படி ரூல்ஸு, நீங்கள் 100 50 பைசா எப்படி பண்ணுறீங்க தான் கான்செப்ட் இங்கே. ஓகேங்களா? எல்லோரும் எவ்வளோ கேபிட்டல் நீங்கள் 1000 ரூபா இருக்குது, 1000 ரூபா ஒரு மாதம் சக்ஸஸ் பண்ணால் ஒரு 50 ரூபா பண்ணி காமிங்க போதும், இல்லை 10 ரூபா பண்ணி காமிங்க போதும். உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டை மேனேஜ் பண்ணி 1050, 1100, 1150, 1250 இது மாதிரி உங்களுக்கு கேபிட்டலில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொஞ்சம் மேலே கொண்டு கெப்பாசிட்டி வந்துடுச்சுனாவே நீங்கள் வந்து ஓகேன்னு அர்த்தம். ஆனால் 1000 ரூபா போட்டு 2000 ரூபா எடுக்கிறேன், 1000 ரூபா போட்டு 500 ரூபா எடுக்கிறேன் அப்படிலாம் வந்து வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட். ப்ளீஸ் விட்டுடுங்க அந்த மாதிரி எண்ணத்தை. ரைட்டுங்களா? சரி, நம்ம டாபிக் போகலாம். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், சாரி ஃபார் தட். ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தால் நான் நினைக்கல, இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரி சார், இந்த 24,050 டான்ஸ் ஆடிட்டு இருக்குது சார். என்ன சார் இது சப்போர்ட் எடுக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் அப்டேட், அதாவது நம்ம நேற்றோட மார்னிங் அப்டேட் நான் சொன்னதில்லை, மேலே இதுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னாங்க, 23,975 நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் கீழே க்ளோசிங் கொடுக்கல, ஓப்பன் ஆனது மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு, நம்மளுக்கு இங்கேருந்து டபுள் பாட்டம் கிடச்சி மேலே மூவ் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா இங்கே ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, இந்த ஜோனில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஒரு ஏரியாவில் ப்ரைஸை ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்தாச்சு. நம்ம ஒன்று இந்த ஜோனில் விட்டு வெளியே வரணும், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு இந்த ஜோன் விட்டு வெளியே போகணும். ஓகே, அப்போது நமக்கு கிட்டத்தட்ட எண்டிங்கில் வந்துட்டோம். நமக்கு இந்த ஜோன் விட்டு வெளியே வரணும், அல்லது இந்த ஜோனுக்கு மேலே போகணும். அப்போது நமக்கு இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், இப்போது இந்த நார்மல் டேஸில் போட்டு குவான்டிட்டி ட்ரேட் பண்ணிங்க இல்லையா, இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் திரும்ப வந்து ஹையர் ஃபார்மேஷன் மேலே மூவ் ஆகுது அப்படின்றப்போ குவான்டிட்டி ஸ்மால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரேஞ்சு பிரேக் அவுட்டுக்கான டைம் வந்துடுச்சு. ஒன்று இந்த 24,240 உடச்சிட்டு மேலே போகணும், அல்லது இந்த 24,040 உடச்சிட்டு கீழே வரணும். ஸோ ரெண்டுத்தில் ரெடியாக இருக்காங்க. அப்போது நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே அகைன் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், குவான்டிட்டியை கம்மி பண்ணணும். இதில் ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது. ஆனால் புஷ் பண்ணுறாங்க மார்க்கெட், அகைன் கீழே க்ளோசிங் கொடுக்குறாங்க, புஷ் பண்ணுறாங்க அகைன் கீழே க்ளோசிங் கொடுக்குறாங்க, புஷ் பண்ணுறாங்க அகைன் கீழே க்ளோசிங் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா, இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க, இங்கே பையர்ஸ் இருக்காங்க. பையர்ஸ்க்கு செல்லர்ஸ்க்கு நடுவில் பயங்கரமாக ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒருத்தர் ஜெயிச்சா தான் நமக்கு சேஃப்டி. அது வரலும் கொஞ்சம் நமக்கு இவங்க கூடவே ட்ராவல் பண்ணால் குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணணும். ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஒரு நாள் இன்னொரு ரேஞ்சு, இன்னொரு நாள் இப்போ ஆல்மோஸ்ட் 13, 14, 15, 16. ஓகே, இந்த 4-5 நாள் இடையே ஒரே ரேஞ்சில் போயிடுச்சுன்னா மார்க்கெட்டு அந்தளவுக்கு பெருசாக நம்ம மூவ் எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்ம அப்படின்னா ஒன்று இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து சேஃபர் ஜோனில் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனாக பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போது ஓகே சார், இப்போது நாளைக்கு எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த எண்டிங் டைமில், நேற்று கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிய டைமில் வந்து அந்த செல்லிங் ப்ரெஷரை க்ளோசிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மார்க்கெட் க்ளோசிங் டைம் கொடுக்குறாங்க, அந்த ஒரு டவுன் செல்லிங். அப்போது நமக்கு பையர்ஸு கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்காங்க. காலையில் புஷ் பண்ணுறாங்க, ஈவினிங் டைம் க்ளோஸ் பண்ணுறாங்க, காலையில் புஷ் பண்ணுறாங்க, ஈவினிங் டைமில் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன வேணால் நாளைக்கு காலையில் ஒருவேளை மார்க்கெட் அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க, சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னா மார்க்கெட் ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்ட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்னுடைய வியூ. என்னென்னா அகைன் இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா திரும்பவும் நம்ம ஒரு அப்பர் சைடு, இந்த ரேஞ்சுனா எந்த ரேஞ்ச் சார் இது அப்படின்னா 24,100க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ரைட்? சரி, ஒருவேளை மார்க்கெட்டு இந்த 24,030, 20 இந்த லோ கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 23,975, 23,970 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தான் கேள்விக்குறி. ஏன் சார் இந்த இடத்துல எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து சப்போர்ட் ஏரியா இருக்காங்க. யார்? இந்த 23,960 ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. அப்போது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணால் இங்கே வந்து அங்கே இன்னொரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கூட பாருங்கள், இந்த 200 EM லைன் என்னமா வந்து ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க இந்த 200 EM லைனை அகைன் ஒரு கேப் டவுனில் க்ளோஸ் கொடுத்தாங்க, டக்குன்னு இந்த கேப் அகைன் பிரேக் அவுட், இங்கே அகைன் சப்போர்ட் எடுத்தாங்க. ஓகே, இப்போ இதில் பிரேக் அவுட், இந்த பிறகு அகைன் ரீடெஸ்ட்காக போயிருக்காங்க. சப்போஸ்
இந்த லெவல் தாண்டி அகைன் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து என்ன ஆகும், மார்க்கெட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே 58,300 58,500க்கான ஒரு வாய்ப்புகளை நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிஃப்டி பேங்க்கில். ரைட்டுங்களா? சரி, ஓகே சார், ஒருவேளை மார்க்கெட் இந்த டவுன் சைட் க்ளோஸிங் கொடுத்துட்டாங்கன்னா என்ன சார் பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டிலோ ஒரு டவுனோ க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அகைன் இதில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. ரைட்டுங்களா? இங்கே புஷ் பண்ணி விட்டாங்களே, திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க்கெட் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல எனக்கு நிஃப்டிலும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஸ்டில் என்னோடய வியூ வந்து டவுன் சைடு கிடையாது ஃப்ரெண்ட். மார்க்கெட்டு போனால் கூட டவுன் சைடு என்னோடய வியூ கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுங்க, ஒன்லி ஃபார் அப்பர் சைடு. மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சு மேலே மூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலான்னு இருக்கிறேன். டவுன் சைடுக்கான பிளான் எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸில் பாருங்கள், நிஃப்டி 50ல் என்ன ட்ராவல் ஆகிட்டுருக்கோ சேம் அதே மாதிரி மார்க்கெட் புஷ் பண்ணாங்க. அகைன் செல்லர் வந்து அந்த 1 மணிக்கு எடுத்து கீழே கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நமக்கு பேரிஷ் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து பெரிஷ் ஃப்ளாக் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் இன்றைக்கி இந்த ரேஞ்சில் எனக்கு டவுன் சைடுக்கான வியூ வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் போனால் கூட எனக்கு செல்லிங்க்கான அந்த தைரியம் வரமாட்டேது உங்களுக்கு. ஏன்னா அந்த 77,000 76,900 ரேஞ்சோ அகைன் இன்னொரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றது என்னுடைய கட் ஃபீலிங் தெரியுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து செல்லிங்கான பிளான் எதுவும் கிடையாது. மார்க்கெட் நாளைக்கு இந்த இடத்துல டவுன் சைடு வந்தால் கூட நான் செல் பண்ண மாட்டேன். அமைதியாக வச்சு நோ ட்ரேட் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளோதான் நான். ரைட்டுங்களா? ஆனால் எனக்கு இந்த இடத்துல மேலே அப்பர் சைடு என்ன வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ லெட்ஸி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் நமக்கு சாதகமாக போதா அல்லது நமக்கு எதிராக போதா பார்க்கலாம். ஒருவேளை எதிராக போச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரேடிங் பண்ணாதீங்க. எதிராக போனால் விட்டுடுங்க, சைலண்டாக ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டுங்க, லீவ் போட்டு வெளியே கிளம்பிடுங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.